Hello students, next topic functions பார்க்க போறோம். Functionோட definition என்னன்னா a relation f between two non-empty sets x and y is called a function from x to y if for each x belongs to x there exists only one y belongs to y such that x comma y belongs to f. Function எப்படி define பண்ணி எழுதலாம்? Order pair of x comma y for all x belongs to x and y belongs to y. ஃபங்க்ஷன்னா சிம்பிள் டேர்மில் எப்படி சொல்லலாம்னா ரெண்டு நான் எம்டி செட் எக்ஸ் அண்டு ஒய்ன்னு இருக்கு. அந்த எக்ஸில் உள்ள டேர்ம் வந்து எல்லா டேர்முமே ஒய்யில் இருக்க ஒவ்வொன்றோட மேப் ஆகிருக்கணும். ஒன்லி ஒன் எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னென்ன ஸ்டார்டிங் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம், அடுத்த ரிலேஷன் பார்த்தோம், இப்போ ஃபங்க்ஷன் பார்க்குறோம். டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறாங்க? மேப்பிங்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டு செட்ஸ் சொல்லியிருக்கோமா, டூ நான் எம்டி செட்ஸாக ரிலேஷனில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுன்ற செட்டை என்ன சொல்லலாம்? டொமைன் ஆஃப் ஃபங்க்ஷனும், ஒய்ன்ற செட்டை வந்து கோடொமைன் ஆஃப் ஃபங்க்ஷனும் சொல்லலாம். அதே மாதிரி இஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா பி இஸ் கால்டு இமேஜ் ஆஃப் ஏ. அதே வந்து ஏ இஸ் கால்டு ப்ரீ இமேஜ் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் கண்டுக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏ பின் ரெண்டு செட் இருக்குது. ஏன்ற செட்டில் 1 2 3 இருக்குது. பின்ற செட்டில் 4 5 6 இருக்குது. ஒவ்வொரு டேர்முடையுமே ஒவ்வொரு டேர்ம் மேப் ஆகிருக்கு. அப்போ இது என்ன சொல்லலாம்னா ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கு? ஏபி ரெண்டு செட் அதே மாதிரி இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. 1ஓட 4 மேப்பிங் ஆகிருக்கு, 2 3ஓட 5 மேப்பிங் ஆகிருக்கு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ போடுறோம். அந்த வேல்யூவில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4ன்ற வேல்யூ கிடைக்குது. அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 4ன்றதா இதோட மீனிங். அப்போ இதே மாதிரி எஃப் ஆஃப் 2 போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க? 5. எஃப் ஆஃப் 3 போடும்போது நம்மளுக்கு 5 கிடைக்குது. அப்போ இப்படி ஒவ்வொன்றோட மேப் ஆகும்போது இதுவும் ஃபங்க்ஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ பின்னு ரெண்டு செட் இருக்கு. 1ஓட 4 மேப்பிங் ஆயிருக்கு, 2ஓட 5ம் 6ம் மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ நம்ம மேலே டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோமா எஃப் ஆஃப் எக்ஸ் போடும்போது, அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் 1 போடும்போது நம்மளுக்கு 4 கிடைக்குது, எஃப் ஆஃப் 2 போடும்போது 5ம் 6ம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதில் ஒரு வேல்யூ போடும்போது எப்படி நம்மளுக்கு 5 6ன்னு ரெண்டு வேல்யூ கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? நாட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். புரிஞ்சிருச்சா? டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு மேப்பிங் ஆயிருக்கிறதுல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போலாம் சொன்னால் ஏபின்னு ரெண்டு செட்டு இருக்குது. ஏன்ற செட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டொமைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பின்ற செட்டை என்ன சொல்லலாம்? கோடொமைன்னு சொல்லலாம். இதுலேருந்து என்ன சொல்லலாம்? அப்போ டொமைன்லேருந்து 2 டேர்ம்ஸ் வந்து கோடொமைனுக்கு மேப் ஆகக்கூடாது. மேப் ஆகிருந்தால் அது என்னது? நாட் அ ஃபங்க்ஷன். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், கோடொமைன்லேருந்து 2 டேர்ம்ஸ் வந்து டொமைனுக்கு மேப் ஆகலாம், அது ஃபங்க்ஷன். இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒன்லி ஒன் இமேஜ் இன் ஒய். தேங்க்யூ.